செல்ஃப் லவ் அப்படின்னா ஆக்சுவலாக நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம வெளியில் போய் ஏதாவது வாங்குறதுலையோ இல்லை பார்லர் போகிறதுலையோ இருக்கிற அந்த ஹாப்பினஸை விட நமக்குள்ளே வந்து நிறைய ஹாப்பினஸ் இருக்கணும். எப்படின்னா நமக்குள்ளே ஒரு செல்ஃப் டாக் இருக்கும் தெரியுமா? மோஸ்ட்லி அதை இன்னர் கிரிட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த இன்னர் கிரிட்டிக் வந்து எப்போவுமே நம்மளை வந்து இது தப்பு, அது தப்பு, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படியே சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரீடமே இருக்காது. ஐயோ இது பண்ணக்கூடாதோ, ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டோமோ, அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னே தெரியலே, இப்படி இருக்கும் போது நமக்கு எப்படி ஹாப்பினஸ் இருக்கும்? நிறைய கில்ட்டு தான் இருக்கும். கரெக்டாக? பட் அந்த ஹாப்பினஸ் வர்றதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளே ரீபேரண்ட் பண்ணணும். அதுதான் நான் கான்ஷியஸ்லி பண்ண சொல்லி கொடுப்பேன். கான்ஷியஸ்லி வி ஹாவ் டு ரீபேரண்ட் அவர் செல்ஃப். அந்த இன்னர் கிரிட்டிக்குங்கிறது அந்த டயலாக்ஸு எல்லாமே வந்து எப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட சொன்னது, நம்ம அப்சார்ப் பண்ணது சைல்ட்ஹுட்டில், அது எல்லாமே வந்து நம்ம மாற்றலாம். நமக்குள்ளே ஒரு லவ்விங் வைஸ் கொண்டு வரலாம். இட்ஸ் ஓகே, தப்பு பண்ணிட்டியா, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணு, பரவாயில்ல, இந்த முறை இப்படி ஆயிடுச்சா, இட்ஸ் ஓகே, லெட் கோ ஆஃப் இட். இந்த மாதிரி நமக்கு நம்மளே ஒரு பேரண்ட் வாய்ஸ் நம்ம ரீபேரண்ட் பண்ணும் போது கான்ஷியஸ்லி நமக்குள்ளே அந்த இன்னர் கிரிட்டிக்கை மாற்றலாம். ஸோ அப்படி மாற்றும் போது அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு செல்ஃப் லவ். அதாவது நம்மளை எப்போவுமே அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ஸ். பட் இது நம்ம ரீபேரண்ட் பண்ணும் போது தான் வந்து நமக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கும் போது தான் அதே லவ்விங் வாய்ஸை நம்ம குழந்தைக்கு கான்ஷியஸாக கொடுப்போம். இல்லை நம்ம திட்டிக்கிட்டே இருக்கோம்னா திருப்பி அந்த குழந்தைக்கும் அதே இன்னர் கிரிட்டிக்கு தான் போகும். ஸோ கான்ஷியஸ் அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? தேங்க்யூ.